யானைக்கும் அடி சறுக்கும் உண்மையான விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பழமொழிகளில் மிகவும் பிரபலமானது யானைக்கும் அடி சறுக்கும். ஒரு புத்திசாலி மனிதர் தவறு செய்துவிட்டால் உடனே நாம் இந்த பழமொழியைச் சொல்லி அவர்களை தேற்றுவோம். ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய உருவம் கொண்ட யானை கீழே விழுவதைப் பற்றி மட்டும்தான் இது பேசுகிறதா என்றால் அதுதான் இல்லை. இதன் பின்னால் ஒரு ஆழமான வாழ்வியல் தத்துவம் ஒளிந்திருக்கிறது. இந்த பழமொழி உண்மையில் இரண்டு முக்கியமான கோணங்களில் சொல்லப்படுகிறது. முதலாவதாக, யானை என்பது பலம் மற்றும் அறிவின் அடையாளம். எவ்வளவுதான் பலமும் அனுபவமும் மிகுந்த கவனமும் கொண்ட ஒரு உயிரினமாக இருந்தாலும் ஒரு சிறிய கவனக்குறைவு அல்லது எதிர்பாராத சூழலில் அது தடுமாற வாய்ப்பு உண்டு. அதேபோல்தான் மனிதர்களும். ஒரு துறையில் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் அவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். தவறு என்பது மனித இயல்பு என்பதை இது அழகாக உணர்த்துகிறது. இரண்டாவதாக, இதில் உள்ள அடி என்ற வார்த்தையை கவனித்துப் பாருங்கள். இது யானையின் பாதத்தை மட்டும் குறிப்பதல்ல. அடி என்பது ஒரு அளவீடு. அதாவது எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் காலம் என்று வரும்போது ஒரு சிறிய அடி சறுக்கல் கூட பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்திவிடும். எனவே வெற்றியில் இருக்கும்போது தலைக்கனம் கொள்ளக்கூடாது என்பதையும் தோல்வியில் இருக்கும்போது அதிகப்படியாக துவண்டு விடக்கூடாது என்பதையும் இது நமக்கு எச்சரிக்கிறது. எனவே நண்பர்களே, யானைக்கும் அடி சறுக்கும் என்பது வெறும் தோல்வியைப் பற்றியது அல்ல, அது நம்முடைய நிதானத்தை பற்றியது. ஒருமுறை சறுக்கினாலும் யானை எப்படி துள்ளி எழுந்து மீண்டும் கம்பீரமாக நடக்கிறதோ அதேபோல நாமும் நம் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் நம்பிக்கையுடன் எழுந்து நடக்க வேண்டும். வெற்றி பாதையில் நிதானம் அவசியம், தோல்வி பாதையில்